இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மாமா, இந்த வீடு இருக்குல்ல, இதெல்லாம் நம்ம பண்ண வீட்டுல வேலை செய்யறவங்க தங்கற கண்ணே கட்டினது. ஓ அப்படியா? மாப்ள யார் இந்த பெரியவரு? இவரா? இவரையும் இந்த மாதிரி வேலை செய்யறதுக்கு தான் வச்சிருக்கேன். ஆனா வயசானாலும் நல்ல துருத்துரும் தான் வேலை பாக்குறாரு இல்ல மாமா? மாமா, பக்கத்துல தான் நம்ம பண்ண இருக்கு, பாத்துட்டு வந்துருமா? மாமா, மொத்தம் 100 ஏக்கர் மாமா. ஒரு பக்கம் பார்த்தா மாந்தோப்பு, இன்னொரு பக்கம் பார்த்தா வாழைத்தோப்பு, கொய்யா சப்போட்டான்னு அப்படியே பச்சை பசேன்னு இருக்கு மாமா. நீங்க வந்து பாத்தீங்கன்னா அப்படியே மனசு குளிர்ந்து போயிடும். சரி சரி சரி, நான் போய் கார் எடுத்து வந்துடுறேன். அண்ணா, என்னண்ணா இது? ஊர்ல ஏகப்பட்ட சொத்து வச்சிருப்பாங்க போல இருக்க. பெரிய இடம் தானே. டேய், தெரியாமலா பொண்ணை கொடுக்குறோம்? புரியுதுண்ணே. என்ன வேற ரூம் பார்த்து போக மாட்டியா? ஏய், இது என்ன ஸ்டார் ஹோட்டலா? 100 ரூம் இருக்கிறதுக்கு இருக்கிற ரூம்ல தான் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கணும். ஆமா, நீங்களும் உங்க வீட்டு பொம்பளைங்கள ஸ்டார் ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டாலும் எல்லாம் எங்க தலை எழுத்து. ரோடெல்லாம் ஒரு தூசி புகையமா இருந்துச்சு. நான் போய் குளிக்கிறேன். நீ என்ன பண்ற? ஏய், முதல்ல நான் குளிச்சிடுறேன், எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு. ஆமா, நீ என்ன குளிச்சுட்டு கலெக்டர் ஆபீஸ்ல போய் கையெழுத்தா போட போற? ஆமா, ஐயா பெரிய கவர்னரு இன்னைக்கு நடக்கிற சட்டமன்ற கூட்டத்துல கலந்துக்கிட்டு கோட்டைக்கு போக போறாரு. தள்ளுடா. ஏய், அண்ணன் கூட வெளியே போக வேண்டியது இருக்கு. ஆமா, உன் அண்ணனுக்கு அடியால் வேலை தானே பார்க்க போற. எனக்கு வீட்ல 1008 வேலை இருக்கு. நான் முதல்ல குளிச்சுக்கிறேன், அப்புறமா நீ குளிக்கலாம். குளிக்காம போனாலும் உன்னை யாரும் என்னன்னு கேட்க போறதில்ல. உள்ள போய் மொத்த தண்ணியும் முடிச்சிடலான்னு பாக்காத. ஓடி. இப்ப நீ வெளியில போக போறியா இல்லையா? முடியாது, நான் குளிச்சுக்கிறேன், அதுக்கப்புறம் நீ குளிச்சுக்கலாம். ஏண்டா, பாத்ரூம்ல கூட நிம்மதியா ஒரு 10 நிமிஷம் குளிக்க விட மாட்டியா? ஏன் இப்படி என்ன டார்ச்சர் பண்ற? யாரு நீ? நீ என்ன நிம்மதியா குளிக்கவே விட மாட்டியா? நீதான் என்ன டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்க. இப்ப வெளியே போக போறியா இல்லையா? என்னால போக முடியாது. சரி, நீ குளி. என்ன வெக்கமால உனக்கு? நான் ஒரு ஆம்பளை உள்ள வந்து நிக்கிறேன், குளிக்கிறேங்கிறேன், நீ என் கூட போட்டி போட்டுக்கிட்டு இருக்க. உனக்கு வெக்கமா இல்லையா? நான் வெக்கப்படணுமா இல்ல நீ வெக்கப்படணுமா? நான் குளிக்க போறேன், நீ வெளியே போ. முடியாது, நீ வெளியில போ. நீ வெளியே போ. நீ வெளியில போ. நீ வெளியே போன. வெளியே சொன்ன கேளு, விடு. இது விடு, சொன்ன கேளு, விடு. மாமா, 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 என்ன நடக்குதுங்க? வெளியே வாங்க, உங்களை வெளியே வாங்க. என்னடி பண்ணிட்டு இருக்க? என்ன அப்படியே என் மாமாவை மயக்க பாக்குறியா? பாரு, பாத்ரூம்குள்ள அவர் இருக்கும்போது உனக்கு என்னடி அங்க வேலை? படிச்சவதானே நீ. இப்படிதான் நடந்துக்கணும்னு உங்க வீட்டுல சொல்லி கொடுத்திருக்காங்களா? கொஞ்சம் கூட உனக்கெல்லாம் வெக்கமே இல்ல. ஏய், நிறுத்துடி. என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா? இவர் பெரிய மன்மதராசா. இவர் கூட குளிக்கிறதுக்கு அப்படியே துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. மாமா, இவதான் அப்படி இருக்கானா? ஏன் மாமா நீங்களும் அவ கூட சேர்ந்து குளிக்கிறீங்க? போனா என்ன நடந்ததுன்னே தெரியாம நீ பாட்டுக்கு ஏதாவது வளரிட்டு இருக்க. குளிக்கலான்னு வந்தேன், அதுக்கு இடையில இவ. தெரியும் மாமா, தெரியும். நீங்க ஒண்ணும் பண்ணிருக்க மாட்டீங்க. இவதான், இவ எல்லாத்தையுமே பண்ணிட்டு அப்படியே. ஏய், வாய் மூடு. நீ சும்மா கொடுத்தா கூட இவன் எனக்கு வேண்டாம். ரொம்ப தான் அப்படியே குதிக்கிற.
டேங்க்ல இருக்கிற மொத்த தண்ணியும் முடிகிற அளவுக்கு குளி. ஐயோ, உன்னை வச்சு. மாமா என்ன மாமா? உனக்கு என்ன பிரச்சனை? இதுதானே பிரச்சனை. காஃபி வேணுமான்னு கேட்க வந்த. காஃபி. ஏய், நீ முதல்ல கிளம்பு. கிளம்பு. ஆள பாரு. ஏதாவது செஞ்சு முதல்ல கருணா மாமாவை நமக்கு சொந்தமாக்கிக்கணும். போனா காஃபி சூடா. தலையை தோட்டிக்கணும். நான் தொடச்சிக்கிறேன். ஆமா, அவர் யாருப்பா? ஓ, மாமனாரோட தம்பியா? சேச்சே, அவன் மாமனார் வீட்டுல ரொம்ப நாளா வேலை செய்யறவன், வேலைக்காரன். ஓ, ரொம்ப விசுவாசமானவன். சின்ன வயசுல இருந்தே எங்க கூட தான் இருக்கான். நாங்க என்ன சொன்னாலும் கேட்பான். வீட்ல ஒரு எடுபுடி மாதிரி. மற்றபடி இவன் எப்பவுமே எங்களை அண்ணன் தான் கூப்பிடுவான். அவனும் எனக்கு ஒரு பையன் மாதிரி தான். நாங்க யாரும் அவனை ஒரு வேலைக்காரனா நினைக்கிறது இல்ல. எங்க வீட்டுல ஒருத்தனா தான் நினைக்கிறோம். எங்க வீட்டுல நடக்கிற நல்லது கெட்டது எல்லாத்துலயும் அவனுக்கு ஒரு பங்கு இருக்கு. நாங்க அவனை வித்தியாசமா நினைக்கிறது இல்ல. ஓ, ரொம்ப சந்தோஷம். ஏங்க, உங்களுக்கு மனசாட்சியே இல்லையா? அந்த கதிர் தான் அவரை வேலைக்காரன்னு சொல்றானா, நீங்க அப்படியே அமைதியா நிக்கிறீங்க. ஹிந்து, மாப்பிளைய பேர் சொல்லி கூப்பிடுற வேலையெல்லாம் வச்சுக்காத. ஆமா, பொல்லாத மாப்பிள்ள. அந்த வீட்ல ஒருத்தனா இத்தனை நாளும் உங்க எல்லாருக்கும் உழைச்சு கொட்டியிருக்கான். என்ன சொன்னாலும் கண்ணை மூடிட்டு செய்யறான். ஒரு நாய் மாதிரி காலை சுத்தி சுத்தி வரான். அவன வேலைக்காரன் அந்த கதிர் சொல்றான். எல்லாருமே வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. அதை விட இப்போ உங்க மாப்பிள்ளைய கதிர்னு பேரு சொன்னதுதான் குறைஞ்சு போச்சா? ஏய், மாப்பிளைக்கு என்ன தெரியும்? அவர் நம்ம வீட்டுக்கு புதுசு, அதனால ஏதோ தெரியாம சொல்லிட்டாரு. இதையெல்லாம் பெரிய பிரச்சனையாக்க முடியுமா? அதுவும் இல்லாம சபையில அவரை தப்பா சொன்னா அவர் மரியாதை என்ன ஆகுறது? ஓஹோ,